மொரை சிட்டி இவங்களோட வந்து எதுக்காக டைப் பண்ணிருக்கேன்னா, நமக்கு வந்து ப்ராஜெக்ட் பொதுவாக வந்து விற்கிறது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து விற்கும் போது நமக்கு வந்து மனசுல வந்து ஒரு சந்தோஷம் வேணும். அதாவது ஆத்மாத்மா வந்து ஒரு ப்ராடக்ட்டை விற்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சுனாவே கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ப்ராடக்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் வந்து மொரை சிட்டி. ஸோ மொரை சிட்டியை பத்தி தெரியும்னா, அவங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து 300 ஏக்கர். அதாவது 300 ஏக்கர் வந்து இன்னைக்கு வந்து ப்ராஜெக்ட். ஸோ 300 ஏக்கர்ல ஒரு மிகப்பெரிய கேட்டட் கம்யூனிட்டி. பொதுவாக வந்து நம்ம ஏர்போர்ட் பக்கத்துல இருந்து 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ். எல்லாமே சொல்லுவாங்க, எங்க ப்ராப்பர்ட்டி வாங்க, ப்ராப்பர்ட்டி பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் வருது, பஸ் ஸ்டாண்ட் வருது, அங்க நிறைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே வரப்போகுது. பட் இது எல்லாமே வந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வந்து மொரை சிட்டி. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அதை பத்தி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. 24 hours செக்யூரிட்டி சர்வீஸ். மேபி மொரை சிட்டில நிறைய பேர் வந்து விசிட் பண்ணி பார்த்துருப்பீங்க. உள்ள நீங்க என்ட்ரு ஆகும்போது செக்யூரிட்டி பாயிண்ட் இருக்கும். மொத்தம் வந்து உள்ள வந்து 4 செக்யூரிட்டி பாயிண்ட் இருக்கு. ஒரு கார் உள்ள என்ட்ரான்ஸ்னா அந்த காரோட நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நோட் பண்ணிடுவாங்க. ஒரு ½ அன் அவர் அன்வான்டா எங்கேயாவது அந்த கார் நின்றுச்சுன்னா அந்த கார் கிட்ட வந்து நம்மளோட செக்யூரிட்டி பர்சன் வந்து போய் என்ன ரீசனுக்காக வந்திருக்கேன்னு கேட்பாங்க. பிகாஸ் இது எதுக்காக சொல்றேன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் சிசிடிவி சர்வேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. 12 மணிக்கு கூட வந்து உள்ள நம்ம வந்து வாக்கிங் போக முடியும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி. திருட்டு பயம், இந்த மற்ற எந்த விஷயத்தையும் வந்து நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி எக்ஸலண்டான ப்ராப்பர்ட்டி தான். கிரவுண்ட் ட்ரைனேஜ், அதாவது பாதாள சாக்கடை திட்டம்ன்றது வந்து கவர்மெண்டோட மேஜர் ப்ராஜெக்ட். அது ஆல்ரெடி அவங்களே பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் ரோடு ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து 23 அடி ரோடு தான் வந்து மேக்ஸிமம் பண்ணுவாங்க எல்லா ப்ராப்பர்ட்டிலையும். பட் இவங்க பண்ணியிருக்கிறது ஆல்ரெடி எல்லாமே 40 ஃபீட் ரோடு, 60 ஃபீட் ரோடு, 80 ஃபீட் ரோடு, இந்த மாதிரி தான் ரோடு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபியூச்சரை வந்து மைண்ட்ல வச்சு தான் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து மொரை சிட்டி எல்லாருக்குமானது அப்படின்றது வந்து மென்ஷன் பண்றதுக்காக தான் உள்ள வந்து ஒரு பள்ளிவாசல் இருக்கு, சர்ச் இருக்கு, கோவில் இருக்கு, இது எல்லாம் பார்ட்டி ஹால்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து அவங்களோட ஃபெசிலிட்டி வந்து அங்கே வந்து அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு ஆடிட்டோரியம், ஓப்பன் ஏர் தியேட்டர். ஓப்பன் ஏர் தியேட்டர் வந்து நான் சொல்லவே தேவையில்லை, இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லைவ் கான்செப்ட் நடந்துச்சுனாவே அது மொரை சிட்டி தான். ஸோ மொரை சிட்டினாவே லைவ் கான்செப்ட் தான். லாஸ்ட்டாக வந்து விஜய் ஆண்டனியோட ப்ரோக்ராம் வச்சு கம்மிங் பிரதீப்போட கான்செப்ட் வந்து நடக்க போகுது. அது இல்லாமல் வந்து ஒரு 300 மரம் ப்ராப்பர்ட்டினா வந்து நம்ம வந்து வீடு கட்டியிருப்போம் ஆசையா. அது இடமே இல்லாமல் வெறும் வெயிலே இருந்தோம்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வந்து ஒரு 3000 மரம் வச்சு உள்ளே பச்சை பசேர்னு இருக்கும். ஒரு டைம் வந்து பார்க்காதவங்க திரும்ப விசிட் பண்ணி பாருங்க. அது இல்லாமல் வந்து உள்ள வந்து 2 ஸ்கூல் இருக்கு. பிவிஎம் குளோபல் ஸ்கூல் ஆல்ரெடி ரன்னிங் ஆகிட்டு, அதே மாதிரி விஸ்டம் ஹெல்த் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ரன்னிங் ஆகிட்டு, இப்போ அப்கமிங்கா வந்து சௌடாமிகா ஸ்கூல் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது இல்லாமல் அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பிளே கிரவுண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து அங்கே வந்து ஃபுட்பால், கிரிக்கெட், வாலிபால் என்ன கேம் வேணுமோ அதை வந்து அவங்க வந்து விளையாடிக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. லைஃப்ல வந்து இடம்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது உண்ண உடை, உடுத்த உடை, இது எல்லாமே தாண்டி வந்து இடம் முக்கியம். அந்த இடம் வந்து நமக்கு சரியான இடமா இருக்கணும். சும்மா ஜஸ்ட் லைக் நம்ம ஒரு இடம் வாங்கிட்டோம், ஒரு பீஸ்ஃபுல்லே இல்லாம உட்காந்துருக்கோம் அப்படின்றது இல்லாம நம்மளோட இடம் நம்மளை சுத்தி நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணும். அந்த மாதிரி எல்லாமே இருக்கிறது தான் மொரை சிட்டி. ஃபியூச்சர் ப்ராஜெக்ட், ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணாங்க. திரும்ப வந்து வேற என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ 2,50,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஷாப்பிங் மால் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. உள்ள என்ட்ரு ஆகும்போது நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த என்ட்ரு ஆகும்போது லெஃப்ட் சைடு வந்து 2,50,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஷாப்பிங் மால் வித் 10 மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரோட வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. 100 ஷாப்ஸ். ஸோ அங்கே வந்து கடைகள் இல்லை அப்படின்ற ஒரு இது எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அது வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 4 ஸ்டார் ஹோட்டல், மேபி இந்த மேரியட் ஹோட்டலே அங்கே வரலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் போய்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் மொரை சிட்டியோட கார்பரேட் ஆஃபீஸ் வந்து ஒரு 40,000 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து ஆல்ரெடி அங்கே வந்து மால் மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. அதில் வந்து ரெடி பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிஞ்சு. மேபி நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். கன்வென்ஷன் ஹால், மொரை சால்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் மிட் டெக் ஹைவ் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணாங்க போறாங்க. இதை பத்தி நான் சொல்லணும்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் போனதுக்கு அப்புறம் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணேன், அது எதுக்காக பண்ண போறாங்க அப்படின்னு. ஸோ இந்த மொரை சிட்டியை பத்தி நான் சொல்லிட்டேன். இந்த மொரை சிட்டியில் ஏதாவது யூனிக் ப்ராஜெக்ட் இருக்குங்க. அங்கே வந்து பொதுவாக வந்து இடம் இருக்கு. இடம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். பட் இப்போ ஃபியூ பிளாட்ஸ் தான் இருக்கும், ஒரு 15 தான் இருக்கும். எல்லாமே மேபி முன்னாடி வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இங்க எப்படி டெவலப் ஆகணுன்றதுனால வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பீங்க. பட் அப்படி மிஸ் பண்ணவங்களுக்காக ஒரு சின்ன இது வந்து அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ வந்து எவ்வளவு நீங்க லாஸ் பண்ணிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது அவங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்ற ஒரு இது இருக்கும். அந்த ஸ்கோப் தான் மொரைஸ் இன்டர்நேஷனல் பிசினஸ் பார்க், அதாவது மிட் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன கான்செப்ட்ல பண்றாங்கன்னா, அது 300 ஏக்கர்ல ஒரு 22 ஏக்கர்ஸ் வந்து இது வந்து பிளான் பண்றாங்க. வித் 9 டவர்ஸ், அதாவது 1 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்ல வந்து ஒரு ஐடி பார்க் வந்து கட்ட போறாங்க. கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறது 66,000 ஸ்கொயர் ஃபீட் தான் ஐடி பார்க் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. பட் இவங்க வந்து 1 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்ல வந்து ஐடி பார்க் வந்து கிரியேட் பண்ண போறாங்க.
அவங்க எம்ப்ளாய்க்கு தனியாக செப்பரேட்டாக வந்து ஒரு 7 ஏக்கர்ஸ் பிளே கிரவுண்டும் கொடுக்குறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், அங்கே இருக்க ரெசிடென்ட் பீப்புள்ஸ்க்கு வந்து பிளே கிரவுண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அது ரெசிடென்ட் பீப்புள்ஸ்க்கு அவங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் அவங்களோட பிரைவசி வந்து மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் இங்கே இருக்கிற எம்ப்ளாய்க்கு செப்பரேட்டாக வந்து பிளே கிரவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஐ செக்யூரிட்டி மேக்ஸிமம் அவங்கள்ட்ட ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், செக்யூரிட்டி சர்வீஸ் தெரியும், சிசிடிவி சர்வீஸ் தெரியும். பட் இங்கே வந்து ஹை செக்யூரிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ண ரீசன் என்னன்னா, அங்க இருக்க ரெசிடென்ட் பீப்புள்ஸ்னால கூட வந்து அந்த மொரை சிட்டி இன்டர்நேஷனல் பிசினஸ் பார்க் உள்ள ரீச் ஆக முடியாது. பிகாஸ் அதை வந்து ஒன்லி ஐடி கார்டை ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் உள்ள வந்து போக முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உள்ள என்ட்ரு ஆகும் போதே வந்து அங்கே இருக்க பீப்புள்ஸ் வந்து ஃபுட் சாப்பிட்றதுக்காக வந்து ஒரு 3000 பேர் சாப்பிட்றதுக்கான ஒரு பிளேஸ் ரெடி ஆகிடுச்சு வித் ஜிம்மோட. இது நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஆக்சுவலாக வந்து நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே ஒரு மைண்டில் ஒன்று இருக்கும், நம்ம இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அது எதுனாலன்னா 350 ரூபா ஸ்கொயர் ஃபீட் 2010 ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சுவலாக நான் அந்த ப்ராஜெக்ட் 2010 எடுக்கல. ஸோ 2010 நான் எடுக்காதனால வந்து அது பெருசாக தெரியல. 350 ரூபா ஸ்கொயர் ஃபீட், இன்னைக்கு அதோட ரேட் 7000 rupees. ஸோ இப்போ சொல்லுங்க எவ்வளோ பேர் லாஸ் பண்ணிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ சொல்லுங்க எவ்வளோ பேர் லாஸ் பண்ணிருக்கீங்க? ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் தான் சொன்னேன். இது மெயினாக வந்து நான் சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, இன்ஃப்ளேஷனை தாண்டி இன்னைக்கு வந்து க்ரோத் வந்து ஆயிருக்கு நம்மளோட ப்ராடக்ட். இப்போ வந்து நான் சொன்னல இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் சொன்னல, அது ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னா நீங்க எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட் வந்து கொடுக்கறதுக்காக தான், எடுக்கிறது கிடையாது. எனக்கு யார் நீங்க கனெக்ட் பண்ணணுன்றது உங்களுக்கு சொல்ல, HNI நெக்ஸ்ட் NRI டாக்டர்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஸோ இன்வெஸ்டர்ஸ் யார் இருந்தாலும் நீங்க கனெக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க.